Hi Lovito. Hi Swapna. Hello. Hi. Go Karti. Priyanka. Hi. How are you all? Hope all of you are fine. And உங்க எல்லாருக்குமே நான் வந்து இன்னைக்கு வந்து ஏன் வந்திருக்கேன்னா இது வந்து நான் என்னோட லைவ் வரேன்னு சொல்லி நான் இன்னைக்கு காலைல தான் டிசைட் பண்ணேன். பிகாஸ் நேற்று சும்மா ஒரு கேமுக்காக நான் ஆரம்பிச்சு இந்த ஸ்டோரிஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்கன்ற மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து என்னோட ஸ்டோரியிலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அண்ட் நான் வந்து ஜஸ்ட் அபவுட் 20-25 தான் ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப லேசி ஆயிட்டேன். ஸோ அதனால லேசி ஹாய் டார்லிங் ஹாய் லேசி ஆனோடனே நான் என்ன நினைச்சேன், அதுல சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸா இருந்தது. லைக் என்னன்னா நான் பேசாத கொஸ்டின்ஸ், அந்த டாபிக் பத்தி பேசாத கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ நான் என்ன நினைச்சேன், இம்ப்ராம்ப்டுவா அந்த டைம்ல வந்து ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் கம் லைவ் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் டூ திஸ் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஸோ அதுல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலான் இருக்கேன். ஸோ shall we do this now? And I'm sure those questions will entertain you all also. Hi, hello. Okay, so it's a very mixed kind of questions on life and a lot of things, opinions, problems, issues, happy herbs. Nariya questions vandirukku. So I'll just pick few from each segment so that we I don't bore you all. So I'm just going to the questions. And I'm just going to choose a few questions. Say about your hair color. Okay, first I'll start from a question over here. Okay, என்னோட ஹேர் கலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சீசனா மாறும். அதாவது இந்த இயர் வந்து இப்போதைக்கு கோல்டு ஸ்ட்ரீக்ஸ் கொடுத்திருக்கேன், பிளாண்ட் ஸ்ட்ரீக்ஸ். போன வருஷம் வந்து அதோட சேர்த்து ப்ளூ அண்ட் பிங்க் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ரெட் ஸ்ட்ரீக்ஸ் கொடுத்திருந்தேன். ஸோ ஹேர் வந்து கேட்கவே கேட்காதீங்க, அது டோட்டலா அப்யூஸ் பண்ணுவேன். பட் எவ்வளோக்கு எவ்வளோ அப்யூஸ் பண்ணுவேனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஐ டேக் குட் கேர் ஆஃப் மை ஹேர். Like I oil it up weekly once. I wash my hair thrice a week, and then I apply weekly செய்யற அந்த hair packs and all also I apply. அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ பேலன்ஸ் எப்படியோ ஓரளவுக்காவது பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சே மை நேம் ப்ளீஸ். சாருமதி. ஹாய் சாருமதி. Okay, so yes, so let's get into this question. Okay, so I have this question. I don't know if you all can see. What's your take on second baby? எங்க ஃபர்ஸ்ட் பேபி வளர்க்கறதுக்குள்ளேயே இட்ஸ் லைக் ஆன்கோயிங் ப்ராசஸ் தெரியுமா. நான் வந்து ஒரு ரொம்ப பேரனாய்ட் மதர். நான் வந்து எல்லாமே நானே செய்யணும்னு ஆசைப்படுவேன், பெர்ஃபெக்டா செய்யணும்னு ஆசைப்படுவேன். அண்ட் கொஞ்சம் ரொம்ப அதாவது ஒரு ஸ்பூன் சாப்பாடு விட்டா கூட அது நுனி வரைய ஊட்டி விடணும்னு இருப்பேன். அதுக்காக ரோடா பின்னாலெல்லாம் அலைஞ்சு அவனுக்கு விளையாட்டு காமிச்சு எல்லாம் பண்ணுவேன். ஸோ தட் டுக் மீ சோ மச் ஆஃப் டைம். அண்ட் இப்போதான் ஐம் கெட்டிங் சம் டைம் ஃபார் மை செல்ஃப் பிகாஸ் இஸ் க்ரோன் நவ். ஸோ அதனால செகண்ட் பேபியெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒண்ணு அவங்க இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும், இல்லாட்டி இப்படியே இருக்கணும். ஸோ அதனால அந்த மாதிரி பெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஐ திங்க் திஸ் ஒன் பேபி ஆஃப் ஆர்ஸ் இஸ் இனஃப். ஐ லவ் யூ ஸ்ரீ மூவி வித் சூர்யானா. தேங்க்யூ. மூவி எல்லாம் நல்லா தான் இருந்தது, நம்ம தான் கொஞ்சம். ஓகே, ஸோ உங்க ஐ கலர் டஸ் யூர் ஹோல் ஃபேமிலி? ஆமாங்க, நான் வந்து லென்சஸ் போட்டதே கிடையாது. ஐ கலர் வந்து எங்க ஃபுல் ஃபேமிலிக்கே இந்த கலர் தான். அதாவது அம்மாக்கு இந்த கலர், தாத்தாக்கு இந்த கலர், என் தம்பிக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மேபி இட்ஸ் ஜஸ்ட் ஹெரிடிட்டி. அண்ட் உங்களுக்கு கேர்ள் பாப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரோ போட்டிருக்கீங்க. எங்களுக்கும் ரொம்ப ஆசை. நான் வந்து இன்ஃபேக்ட் டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா கேர்ள் நேம்ஸ் தான், நானும் அர்ஜுனும் கேர்ள் பேபி தான் வேணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம்.
கேர்ள் நேம்ஸ் தான் நாங்க வந்து டிசைட் பண்ணியும் வச்சிருந்தோம். சடனா பாய் பிறந்தோடனே நாங்க ஒரு 3 நாள் பாய்க்கு பேரே வைக்கல, ஏன்னா எங்களுக்கு தெரியவே இல்லை. இட் வாஸ் அ டோட்டல் ஷாக். நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம் கேர்ள் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவதான். ஓகே, ஸோ இங்கேருந்து திருப்பியும் கொஸ்டின் போகலாம். நான் அங்கே பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி டைவர்ட் ஆகிடுறேன். இஃப் யூ கெட் அ சான்ஸ் கேன் யூ ஆக்ட் அகேன்? நீங்க ரொம்ப ஜெனரஸா இருக்கீங்க, ரொம்ப கைண்டா இருக்கீங்க. இத்தனை தடவை ஃபெயில் ஆகி ஃபிளாப் கொடுத்து கூட நீங்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது உங்களோட பெருந்தன்மை, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து என்னோட லைனே கிடையாது ஆக்டிங்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் குட் அட் இட். How to get flawless skin like you? How you maintain weight? Flawless skin வந்து பாத்தீங்கன்னா it is intake as well as external application. Like நான் பாத்தீங்கன்னா religiously எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து டைம் டேபிள் போட்டு பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ்னு நிறைய வெஜிடபிள் ஜூஸ் கொடுப்பாங்க. ஃப்ரூட் ரா தான் சாப்பிடுவோம், ஜூஸா கிடையாது. ஸோ வெஜிடபிள் ஜூஸஸ் அண்ட் அதெல்லாமே ஓவர் சோ மெனி இயர்ஸ் சாப்பிட்டு பிளஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி ஐ ஸ்டார்டட் க்ரீம்ஸ் அண்ட் ஆல். டு பி வெரி ஃப்ராங்க் 23 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஐ ஸ்டார்ட் க்ரீம்ஸ். பட் பிகாஸ் இட்ஸ் ஆயுர்வேதிக் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தோஸ் க்ரீம்ஸ். ஸோ நான் வந்து ரொம்ப ரெகுலரா, அதாவது என் டெலிவரிக்கு போற முன்னாள் கூட நான் ஹாஸ்பிட்டல் பேக்ல கூட வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஹாஸ்பிட்டல் பேக்ல வச்சு அது டெலிவரி ஆகி மறுநாள் இருந்து ஐ ஸ்டார்டட் மை ரொட்டீன். ஏன்னா நான் ஒரு ரொம்ப யங் மதரா இருந்தேன் அப்போ. ஐ வாஸ் only 25 years old. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்போ கல்யாணம் கூட ஆகல. ஸோ அதனால நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பின் 8 years since I'm using Happy Herbs products and it's just like அப்போ வந்து it was not a brand called Happy Herbs. It was just எங்களுக்குள்ள தான். பட் that's created one great impact for me at least. Yeah. Then so many people have sent such nice messages like எப்படின்னா நீங்க வந்து ரிப்ளையே பண்ண வேணாம், பட் if you just I just want to say that I like you, that I just love you, you look so pretty, அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நிறைய இருக்கு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஸ்வீட் to say that big heart from me to you. Okay. And how do you maintain your weight? ஐயோ, என்ன கேட்கவே கேட்காதீங்க. நான் வந்து மெயின்டைன் பண்ற ஆளே கிடையாது. ஏன்னா இப்போ லாக்டவுனா நல்லா குண்டாயிட்டேன். பாருங்க குண்டாயிட்டேன். நல்லா திருப்பியும் குண்டாயிட்டேன். பட் நான் வந்து ஒன்ஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஆஃப், அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு டயட்லாம் பண்ண பிடிக்காது. ஸோ அதனால நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. யூ கேன் மெயின்டைன் யோர் வெயிட். அவ்வளோதான். அண்ட் என்ஜாய் யோர் ஒர்க் அவுட். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ளீஸ் என்ஜாய் இட். அதை வந்து ஐயோ ஒர்க் அவுட் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க போனீங்கன்னா அது எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயினா தான் இருக்கும். யூ ஷுட் என்ஜாய். ஸோ செலக்ட் அ பிளேஸ் வேர் த ஒர்க் அவுட் இஸ் டிஃப்ரெண்ட் எவ்ரி டே, வேர் யூ ஹாவ் குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வேர் யூ வாண்ட் டு ஜஸ்ட் what you say, you should enjoy that whole 1 hour that you're in the gym. So அதுக்காகவே you what to say, get nice gym wear, get nice shoes. உங்களை எது மோட்டிவேட் பண்ணதோ அந்த மாதிரி நீங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து நீங்க அந்த 45 minutes 1 hour நல்லா என்ஜாய் பண்ணீங்கனாலே நீங்க ஒர்க் அவுட் மிஸ் பண்ணும் போது உங்களுக்கே ஐயோ மிஸ் பண்ணிட்டோன்னு கில்ட்டியா இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் இன் த ரைட் லைன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூ ஆர் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக் பை சீயிங் யூ. தேங்க்யூ டார்லிங். ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி ரிவர்ஸ். இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் பார்க்க நான் தான் இன்னும் பாசிட்டிவ் ஆகுறேன். அண்ட் எனக்கு தெரியும் இது ரொம்ப டல்லான ஒரு சுச்சுவேஷன், ஒரு ரொம்ப we all are not in a positive state of thing. So அதை பத்தியே பேசி நான் வந்து உங்களை இன்னும் நெகட்டிவா ஆக்கணும், அந்த மைண்ட் செட்டை இன்னும் நெகட்டிவா இது பண்ணி விடணும்னு எனக்கு ஆசை இல்லை. என்னோட மைண்ட் செட் அந்த மாதிரி. ஸோ அதனாலதான் நான் வந்து எவ்வளவு முடியுமோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பத்தி பேசி உங்களை டைவர்ட் பண்ணி இந்த கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் do you have any fights with your husband? How do you sort out? நல்ல கொஸ்டின். நிறைய ஃபைட்ஸ் இருக்கும், எல்லா ஃபேமிலிஸ்லயும் இருக்கும். அப்பதான் நீங்க வந்து ஒரு ஜென்யூனான கப்பிள். ஃபைட்டே இல்லைன்னா சொல்ல முடியாது. அது எப்படி மேனேஜ் பண்ணுவோம்னா, நானும் அர்ஜுனும் கல்யாணம் ஆனதுல இருந்தே நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் தட் எங்களுக்குள்ள எந்த ஃபைட் வந்தாலும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அதை சார்ட் அவுட் பண்ணிடணும்.
ஸோ வி ஷுடன்ட் ஸ்லீப் வித் தட் அண்ட் கேரி டு த நெக்ஸ்ட் டே. ஸோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும், எவ்வளோ நீங்கள் பஜாரித்தனம் ஆடுனீங்கனாலும், அன்னைக்கே அதை வந்து கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஹாப்பியாக தூங்குங்க. சார்ட் அவுட் பண்ணோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, இன்னும் நல்லா சூதிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். லைக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, இப்பதான் கமிட் ஆனவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, சும்மா அட்வைஸ்லாம் கிடையாது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆனா குட், ஒர்க் அவுட் ஆனா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க. லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள என்டர் ஆனோன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய கேள்விப்பட்டது என்னன்னா, பசங்க வந்து கொஞ்சம் ஒரு வேலை இன்செக்யூரா இருக்காங்களோ, அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் வந்து ஃபோன் எப்பவுமே இது ரொம்ப பொசசிவா இருக்கிறாங்களோ அப்படி இப்படின்னு. அது ஆக்சுவலா நம்ம கையிலயும் கொஞ்சம் இருக்கு. கம்ப்ளீட்டா அவங்கள பிளேம் பண்ண முடியாது. நம்ம கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா இருந்தோம்னா, அதாவது ஃபோனுக்கு இப்போ அர்ஜுன் பாத்தீங்கன்னா, என்னோட ஃபோனுக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கு. எனக்கு பாஸ்வேர்டே போன்ல இருந்ததே கிடையாது. அர்ஜுன் தான் செட் பண்ணி விட்டான் பாஸ்வேர்டு. ஸோ எனக்கு மறந்து போச்சா, அவனு தான் கேட்பேன் என் பாஸ்வேர்டு என்னன்னு. இது என் ஃபோன் மட்டும் இல்லை, என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், என்னோட எல்லா அக்கௌண்ட்ஸ்லயும் ஐ ஜஸ்ட் மேக் இட் டிரான்ஸ்பரண்ட் ஸோ தட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீ ஹிம்செல்ஃப் நோஸ் வென் தே ஹேவ் ஆக்சஸ். ஹீ மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் ஒரு ஆக்சஸ் இருந்தா உங்களோட கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனா, இல்ல நீங்க வந்து அந்த ட்ரஸ்ட் வந்துடும் உங்க மேல. ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் யாரா இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கவே அந்த ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ண வேணாம்னு நமக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ செயின் ரியாக்ஷன். ஸோ வென் யூ கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட், எதுவுமே மறைக்கல, ஒரு மேல் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா கூட அவங்க முன்னாடியே நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க மேல நிறைய ட்ரஸ்ட் வரும். அண்ட் அந்த ட்ரஸ்ட்டை என்னைக்குமே நம்ம பிரேக் பண்ணிடக்கூடாதுன்னு நமக்கே தோணும். ஸோ இதுதான் என்னோட மந்த்ரா ஆஃப் லைஃப். நான் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைய ஓகே, நல்லதா போயிட்டு இருக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிப் பிக்மெண்டேஷன். ஓகே, லிப்புக்கு வந்து லிப் பிக்மெண்டேஷனுக்கு வந்து ஹாப்பி ஹர்ப்ஸ் இஸ் கமிங் அவுட் வித் வெரி வெரி நைஸ் பீட்ரூட் பேஸ்ட் லிப் பாம். ஸோ நாங்கள் அதை கொண்டு வர போகிறோம். ஸோ அது வந்து இட் ரியலி ஹெல்ப் ஸோ வெல் இன் லிப் பிக்மெண்டேஷன் அண்ட் யூ ஷுட் ட்ரை தட். வி ஷுவலி லெட் யூ நோ. Any promotions or any offers going on at Happy Herbs? Happy Herbs promotion this month is our anniversary month and எங்களோட மோஸ்ட் பிக்கெஸ்ட் நாங்க இதுவரையே கொடுக்காத ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஜஸ்ட் அபவுட் சர்டன் மினிமல் அமௌண்ட்க்கு மேல வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து you will be entering a lucky draw wherein 15 people, 15, all of you all get the biggest gifts like OnePlus Smart 32 inches TV ல இருந்து hair setting machines ல இருந்து smart watches ல இருந்து we are giving complete gifts. அவங்கள டேக் பண்ணுவோம், அவங்க அதை அன்பாக்ஸ் பண்றத வந்து வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ அவ்வளோ ஒத்தென்டிக்கா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த 10 டேஸ்க்குள்ளதான், இந்த 10 டேஸ்ல இந்த ஆஃபர் முடிய போகுது. ஏன்னா பெரிய ஆஃபர் ரொம்ப நாளா வைக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. அண்ட் அந்த 10 டேஸ், இந்த 10 டேஸ் தான் லாஸ்ட் 10 டேஸ். அண்ட் இதுக்குள்ள ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்கும் 10% டிஸ்கவுண்ட் கூப்பனும் கிடைக்கும் அந்த நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். So this is the biggest offer that we have had by far. So yeah, so that's an answer to your question. And can we be friends? Of course we can be friends. Of course we are friends. Why can't we be friends? How did you improve your complexion? Any peels? ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கீங்களா, இது பண்ணிருக்கீங்களா, அது பண்ணிருக்கீங்களான்னு. ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. இப்போ பை சான்ஸ் உங்களுக்கு ஒரு 30 வயசுனா உங்களோட 15 வயசுல நீங்க இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சீங்கனாலே அதுதாங்க லைஃப். அப்படிதாங்க இருக்கும். அதே மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அப்ப எனக்கு 15 வயசு, இப்ப எனக்கு 33 வயசு. இல்ல நீங்க சின்னவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களோட 10 வருஷம் முன்னாடி போட்டோ எடுத்து பாருங்க, கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆயிருப்போம்ல, அவ்வளவுதாங்க. அது ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. முன்னெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். அப்ப கூட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவே கூடாது அப்படி இப்படின்னு வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போயிட்டு அப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் லேட்டர் ஆன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட ஸ்கின்ல வந்து அந்த பெர்மனன்ட் மார்க்ஸ், கொஞ்சம் அந்த ரஃப்னஸ், அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்ப அம்மா சொன்னாங்க தானாவே போயிடும். மேக்சிமம் அந்த மஞ்சளும் வேப்ப இலையும் அழிச்சு போடுவாங்க அம்மா.
அப்போ ஐ கர்ஸ் அம்மா எங்க போச்சுன்னு சொல்லி. பட் தானாவே நான் எம்பிஏ படிக்க கிளியர்ட் அவுட். அண்ட் அந்த இடத்துல ஸ்பாட்டே இல்லை. பிளஸ் ஸ்கின் வந்து அன்டச்ட் ஸ்கின் இஸ் த பெஸ்ட் ஸ்கின். ஸோ அதனால அதுவே ரொம்ப நல்ல ஒரு ஃபீல். அந்த க்ளோ எல்லாம் அது எனக்கு தெரியல ஃபீலிங்லாம் எப்படின்னு நான் பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப பயம். பிளஸ் ஐ ஃபீல் அந்த ஒரிஜினல் நம்ம காட் பிளெஸ்ட் ஒரிஜினல் அந்த க்ளோ அந்த காம்ப்ளெக்ஷன் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளெக்ஷன். அதை எதாவது டச் பண்ணி நம்ம அதை இல்லாம போயிடக்கூடாது. அதுதான் எனக்கு பயம். ஸோ அதுதான். யூ ஆர் 35 not 33. டோன்ட் லை. சரண்யா சுந்தர். மை டியர் சரண்யா சுந்தர், நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்கம்மா. நான் 1987 born. என் பர்த் சர்டிபிகேட் வேணா நெக்ஸ்ட் டைம் வந்து காமிக்கிறேன். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் செப்டம்பர் 17th வந்தாதான் நான் 34. ஓகே. And I never hide my age. I'm very proud of whatever my age is, and however I am, I've accepted it. I'm happy. Yes. அதுக்கப்புறம் உங்க மேல கிரஷ் எனக்கு. வாட் டு டூ? ஓ மை காட், ஐ எம் நவ் பிளஷிங். என்ன வெக்கப்பட வச்சிட்டீங்களே. திஸ் இஸ் ஆஸ்க்ட் பை சென்குமார். ஓகே சென்குமார், உங்களுக்கு தான் இது. ஓகே. தென் எனக்கு வந்து ஹவு டு யூ சார்ட் அவுட் யோர், இது வந்து இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு தெரியல, பட் நேத்து நான் படிச்சேன். ஹவு டு யூ சார்ட் அவுட் யோர் இஷ்யூஸ் ஆர் ஹவு டு யூ பில்ட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யோர் இன்லாஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இது சம்மன் ஆஸ்ட் மீ ஈவன் இன் மை ப்ரீவியஸ் லைவ். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வேர்ல்டு ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ள இஷ்யூஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து வேர்ல்டு ஓவர் ஒரு இது. பட் நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்ம வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அதாவது நம்ம மாமியார் வந்து நம்மளோட ஒரு அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்மளும் 100% நம்ம அம்மா கூட எப்படி ஒரு டாட்டரா இருக்கும், எப்படி ஊர் கதை, ஊராமுட்டு கதை, இந்த கதை அந்த கதை எல்லாம் பேசுறோம், எப்படி நம்ம சம்பாதிக்கிற காசுல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி நம்மளும் அவங்களை ட்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம மேல அதே அஃபெக்ஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம மதர் இன் லாஸை மட்டும் பிளேம் பண்ணவே முடியாது. 2 கையும் தட்டினாதான் வி கேன் கிளாப்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மைங்க. நீங்க வந்து நீங்க நிஜமா அவங்கள உங்க அம்மாவா ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லாம நீங்களும் அது ஸ்டெப் எடுத்து நீங்க அம்மாவா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எந்த இஷ்யூவா இருந்தாலும் நம்ம அம்மாவோட கூட சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் உடனே மறுநாள் நிலிப்போம்ல, அந்த மாதிரி மாமியாரோடையும் ட்ரீட் பண்ணோம்னா அவங்களும் நம்மள அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? யூ லுக் ஆசம். தேங்க்யூ மிலானோ, தேங்க்யூ. Hi, I'm Gayatri from Melbourne. Oh, thanks Gayatri for coming across the borders and attending the live. I like you so much, ma'am. I like you too. Soor 7583. Okay. அப்புறம் மை ஃபோன் பிராண்ட், நான் வந்து ஆண்ட்ராய்டு யூசர் தாங்க. 100% ஆண்ட்ராய்டு தான். நம்மலாம் ஐபோன் பக்கமே போனது கிடையாது. அது புரியாது, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. சாம்சங், நான் ஆல்வேஸ் சாம்சங் தான். தம்பிக்கு ஒரு ஹாய் போடுங்க. ஓகே டார்லிங், தேங்க்யூ. கேன் யூ ஸ்பீக் சம்திங் இன் பஞ்சாபி? பஞ்சாபி வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. எங்க அம்மா பஞ்சாபி தான், பட் ஹிந்தி தெரியும். आप कैसे हो, मैं ठीक हूँ. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். ஸோ தமிழ் இன்னும் நல்லா எனக்கு வரும் பஞ்சாபி ஹிந்தியோட. பட் ஹிந்தி நல்லா எழுதுவேன், படிப்பேன். பட் பஞ்சாபி எங்க அம்மா பேசுறது ரொம்ப ரேரா தான் கேட்டிருக்கேன். तुसी किस तरह हो, मैं ठीक हाँ. அப்புறம் பல்லே 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 அது எல்லா பஞ்சாபியும் சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன, அவ்வளவுதாங்க. எனக்கு லஸ்ஸி எல்லாம் ஹிந்தி தானே. சோ அந்த மாதிரி பஞ்சாபி, பட் ஹிந்தி பேசுவேன். அக்கா எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு டார்லிங். அண்ட் ஹோப் உங்க சைட்ல கூட எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே இப்ப வந்து எல்லாமே ஓபன் அப் ஆகுது. எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா தான் நடக்கும். கண்டிப்பா we all believe in that and we all should believe in that, and with a smiling face I feel we should just move forward and good things will happen for sure. அதுக்கப்புறம் ஓகே, I'll go back to this question. நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி லைவ் வந்ததே இதுக்காக தான். I want to meet you once. Why once?
twice, thrice, 4 times. எப்போ வேணா மீட் பண்ணிக்கோங்க. I saw you once on the way to Salem near CCD. Thought of coming and speaking to you, but your family was with you. ஏங்க வந்திருக்கலாம்ல. என் ஃபேமிலியெல்லாம் ஒண்ணுமே நினைச்சுக்காது. நீங்க வந்து நம்ம செல்ஃபி எடுத்திருக்கலாம், போட்டோஸ் எடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வாங்க. நான் சொல்றேன், ப்ளீஸ் வாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் தயங்காதீங்க. நான் வந்து அந்த மாதிரி பிளண்டாலாம் யார்கிட்டயும் இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாது என்னால. உங்க ட்ரெஸ் சூப்பர், நல்லா இருக்கா, தெரியுதா? தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா கொஞ்சம் குண்டா இருக்கேன், அதனால நான் எழுந்தெல்லாம் காமிக்க மாட்டேன். ஓகே. How do you manage to put up a lovely smile always? And do you practice meditation? Thank you so much. அதாவது லவ்லி ஸ்மைல் ஆல்வேஸ்னா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறத விட நிறைய பேரை சந்தோஷப்படுத்த பிடிக்கும். லைக் என்னோட கேங்லயே பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு பெரிய காமெடியன் பீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப காமிக்கலா எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வச்சுனே இருப்பேன். அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஒரு கலகலன் அட்மாஸ்பியர் இருந்தா போறோம். ஏன்னா ஏற்கனவே there is already so many negative things that is happening around the world இல்லைங்களா. so what people require is that kindness, that happiness. so நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு, அதை பத்தியே பேசி 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 இன்னும் நெகட்டிவிட்டி பில்ட் பண்றதை விட அவங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அந்த நிமிஷத்துக்கு அதை மறக்க வச்சா நல்லா இருக்கும்ல. என் ஃபேமிலி கூட கூட நான் அப்படிதான் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நான் அப்படிதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்படி இருக்கதான் பிடிக்கும். ப்ளீஸ் சே டை மாஸ்க் ஃபார் ட்ரை ஃபிஸி ஹேர். ட்ரை ஃபிஸி ஹேருக்கு வந்து வெந்தயம் முன்னாள் ஊற வச்சுட்டு மறுநாள் பேஸ்டா அரைச்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இட்ஸ் லைக் அ நேச்சுரல் கண்டிஷனர் ஃபார் தி ஹேர். Hi Praveen. Hi Vinu. Hello real life Hasini. Thank you. So நம்ம வந்து hair care routine வந்து I wash my hair weekly thrice. ஏன் thriceனா because நான் daily workout பண்ணுவேன், அதனால scalpல ரொம்ப sweaty ஆயிடும். அதனால weekly thrice. and 1 hour before எங்க வெளிய போறேன் ரொம்ப urgentனா I miss oiling up, but weekly once minimum oil பண்ணிடுவேன். but otherwise weekly thrice 1 hour before hair wash I oil my hair properly with my Happy Herbs hair oil because I really like it. வீட்ல காய்ச்சற மாதிரி கருப்பா இருக்கும் எங்க ஆயிலே. சோ அது போடுவேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சு ஸ்கேல்ப்ல கொஞ்சம் தடவேன். ஸ்மெல் பயங்கரமா இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட். அது மட்டும் டாலரேட் பண்ணிட்டீங்கன்னா அதை போடலாம். சோ இதுதான் பண்ணுவேன் மெயினா. your first crush and நீங்க கோமா இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? நான் கோமா இருக்கும் போது லைட்டா பஜாரித்தனம் பண்ணுவேன். பட் உடனே கூல் ஆயிடுவேன். வந்து சாரி எல்லாம் சொன்னாங்கன்னா நான் அதை உடனே ஓகே ஃபர்கிவ் பண்ணிடுவேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து சிலம்பரசன் சிம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து சிம்புனாலே ஆன்னு பாப்பேன். ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிட்டே வந்தது. இப்போ லேட்டஸ்ட் கிரஷ் வந்து விஜய் தேவர்கொண்டா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த ஜாடல இருக்கிறவங்க எல்லாமே கிரஷ் தான். I want a chocolate akka. Sure Ramkuti, whenever we get to meet each other please remind me that you asked for chocolate. I'll buy you one. Okay, I'll buy you my favorite chocolate, Dairy Milk Silk. Your favorite country? மை ஃபேவரட் கண்ட்ரி எங்க போனாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் தாங்க. நம்ம ஊருக்கு அதாவது வெளியூர்லாம் நாங்க டிராவல் பண்ணுவோம். பட் பண்ணோம்னா ஒரு 20 days 25 days மேல ஆயிடுச்சுன்னா சென்னை போகணும்னு ரொம்ப இது ஆயிடுவேன். ஏன்னா சென்னை வந்து தெரியல, அது அப்படியே அந்த ஏர்போர்ட் அந்த வாசனை வந்தாலே அப்பா சூப்பரா இருக்கும். பட் அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சுவிட்சர்லாந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்து சுவிட்சர்லாந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா நிறைய. சோ ஒரு ஹைப் இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு ஹைப் பில்டப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்பா சுவிட்சர்லாந்துனா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் நிஜமா அந்த ஊர் போனேன் இந்த ஜஸ்ட் பிஃபோர் லாக்டவுன். இந்த லாக்டவுன்ல ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் த லாக்டவுன் போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா எப்பவுமே கம்மி ஆயிடும் இல்லைங்களா. அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனே தாண்டி போயிடுச்சுங்க. ஐயோ பியூட்டிஃபுல் ஊரு, ரொம்ப அழகா இருந்தது. லைக் அவங்களோட வாட்டர் வில் பி அப்படியே ஒரு கிரீன் கலர், அப்புறம் ஒரு டிஞ்ச் ஆஃப் ப்ளூ
அண்ட் கீழே அடியில வரையும் அவங்க அந்த கல்லு ராக்ஸ் எல்லாம் தெரியும். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர், அவ்வளோ கிளீன். அண்ட் சாதாரணமா ரோட்டை போகும்போது கூட எல்லாமே வரைஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களோட ட்ரீஸ், அந்த சீனுக்கு. நான் வந்து அவ்வளவா சீனரி எல்லாம் விரும்புற பொண்ணு கிடையாது, பட் நானே அப்படியே பா அப்படி இருந்தேன். அப்பத்துல இருந்து எனக்கு அந்த சீனிக் பிளேசஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பியூட்டிஃபுல். அண்ட் அவங்களோட சாக்லேட்ஸ், அவங்களோட மில்க், அவங்களோட அப்படியே சும்மா உருண்ட மாதிரி வந்தேங்க. திருப்பியும் ரிட்டர்ன் உருண்டுகிட்டே வந்தேன். நல்லா அந்த கிளைமேட்டுக்கெல்லாம் நல்ல சூப்பரா வந்தேன். பல 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 பலன்னு ரிட்டர்ன் வந்தேன். நல்லா குண்டாவும் ஆனேன். Then you look like 23. நிஜமாவே வா. கார்த்தி ஹார்ட், thank you. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட். Okay, thank you darling. Then there were please consider doing a role of gorgeous. Oh god, role நாலே வேணாங்க நமக்கு. ஓகேங்களா? அந்த ரோல்லாம் மிஸ் பண்ணிடலாம் நம்ம. I wanted to say you're a fantastic person. Excellent is Happy Herbs. Thank you. If Happy Herbs is making you happy, I'm so glad. Nariya Happy Herbs பத்தி messages வந்திருக்கு. பட் அத்தனையும் நான் படிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மெசேஜஸ் நீங்க அனுப்புறதுனால மட்டும்தான் ஹாப்பி ஹர்ப்ஸ் இஸ் so motivated to give more excellent products which is going to come very soon. And you will be super shocked with the results. You just wait and watch, okay? What is more hard, caring fakely or hating truly? Oh my god, யாருங்க நீங்க? இந்த மாதிரி क्वेश्चनல எனக்கே பதில் தெரியல. ஜப ஜப ஜபன்னு பேசுற எனக்கே தெரியலையே. Maybe I think hating என்ன பொறுத்தவரைய. கேரிங் ஃபேக்லி கூட ஓரளவு பண்ணிடலாம். என்னால ரொம்ப ஒருத்தவங்களை ஹேட் பண்ணி அந்த பேர்டனை கேரி பண்ணி அவங்கள திருப்பியும் ஃபேஸ் பண்ண முடியாம ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். என்னால ஹேட், ஐ கேனாட் கேரி ஹேட். என்னதான் இருந்தாலும் அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் வந்து கெடுதல் நினைக்கவே மாட்டேன். அண்ட் அந்த டைம்ல அவங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட என்னோட பெஸ்ட் தான் கொடுப்பேன். So I'm a person like that. So I can't hate anyone. I like you very much. Lots of love. Thank you. Love from Philippines. Thank you so much. Lots of love to you also. List your top 5 favorite restaurants. Okay, so now in the question oda finish panidren. Top 5 favorite restaurants na number 1 நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, மூவ் அண்ட் பேக். அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. டெசர்ட்க்கு தட்ஸ் நம்பர் 1. தென் நம்பர் 2 பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சைனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கோல்டன் டிராகன் ஹேஸ் அமேசிங் சைனீஸ் ஃபுட், எஸ்பெஷலி டான் பொக்காய் அப்படின்னு ஒரு சிக்கன் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் தக்ஷன்ல வந்து நண்டு புட்டு வேற லெவல். அப்புறம் வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா அன்னலக்ஷ்மின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜென்ரலாவே ஐ ஜஸ்ட் லவ் ஃபுட். இந்த சாட் எல்லாம், சாட் கடை எல்லாம் ஸ்ட்ரீட்ல இருந்தா ரொம்ப பிடிக்கும். பீச்ல மாங்காய் அந்த கொஞ்சம் பாதி செவந்து போய் அந்த அக்கா கிட்ட மிளகாத்தூள் மேல கொஞ்சம் தூக்கலா போட சொல்லி சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேக வச்ச வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். My eyes become chill after I seen you. Mohammed Asim. Thank you. You're being very kind to me, Mohammed. Thanks. ஓகே, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. நான் பெரிய ஃபுட்டி. ஸோ இன்னைக்கு லைவை வந்து நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லவ் ஃப்ரம் கேரளா. தேங்க்யூ ஷரண், சேம் டு யூ. ஸோ ஐ ஹோப் ஐவ் அட்லீஸ்ட் இன் சம் வே மேட் யூ கைஸ் ஸ்மைல். அது எனக்கு போகிறோம். And நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ், அபவுட் டீலிங் வித் யோர் இன்லாஸ் அண்ட் ஆல், எந்த விதத்துலயாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஹெல்ப் பண்ணலன்னா சாரி, என்ன பிளேம் பண்ணாதீங்க. அண்ட் பெல்ஜியம் வாஃபிள் வித் மேப்பிள் சிரப்னு யாரோ எனக்கு டைப் பண்ணியிருக்காங்க.
Love from Karnataka. Thank you. So many people from different corners of the world. Romba thanks, girl. Thank you so much. And bye. Stay happy. Stay positive. Only the best is in reserve for y'all.